ஸ்ரீநிதி ஜோதிடம் சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் வணக்கம். இன்று வைகாசி மாதம் 10ஆம் நாள் மே 24 சனிக்கிழமை, துவாதசி திதி, ரேவதி நட்சத்திரம் இன்று முழுவதும் 1:49 வரைக்குங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அஸ்வினி நட்சத்திரம் ஆரம்பிக்குது. மதியம் வரைக்கும் யோகம் அவ்வளவோ நல்லா இல்லை, அதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா இருக்கு. நல்ல நேரம் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரைக்கும், மதியம் 3 மணி முதல் 4:30 மணி வரை. சூளம் கிழக்கு, பரிகாரமாக தயிர் சாப்பிட்டுட்டு போங்க. மேசராசிக்கு இன்று வேலைகளில் ரொம்ப ஆர்வமாக எல்லா வேலைகளும் பார்ப்பீங்க. அது வீட்டு வேலையாக இருந்தாலும் சரி, அலுவலக வேலைகளாக இருந்தாலும் சரி தான், எல்லா வேலைகளுமே ரொம்ப ஆர்வமாக இன்னைக்கு பார்ப்பீங்க. மனதுக்கு இனிய நிகழ்வுகள் எல்லாமே நடக்க போகிற ஒரு நாளுங்க, அருமையான ஒரு நாள். இன்று முருகப்பெருமான் வழிபாடு பண்ணுங்க. ரிஷபராசிக்கு வெளிநாடு செல்வதற்காக சில முயற்சிகள், அதாவது வெளிநாடு செல்றதுக்கு எதுக்கு ஒரு பிசினஸ் சம்பந்தமான ஒரு முயற்சி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா படிப்புக்கான ஒரு முயற்சி, இது மாதிரி வெளிநாடு செல்றதுக்கான ஒரு முயற்சி. அதே நேரத்தில் நிர்வாக திறமைகள் வெளிப்படும், புதிய முயற்சிகள் எடுப்பீங்க. சரிங்களா? அது கல்வி சார்ந்த ஒரு முயற்சியாக இருக்கலாம், வியாபாரம் சார்ந்த, தொழில் சார்ந்த முயற்சிகள் எல்லாமே எடுப்பீங்க. இன்று மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்க. மிதுன ராசிக்கு உயர் பதவி விடாமுயற்சி, உயர் பதவி சார்ந்த ஒரு விடாமுயற்சி இருந்துகிட்டே இருக்குங்க. அதே நேரத்தில் சிலருக்கு புதிய பதவிகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இன்னைக்கு இருக்கு. உங்களுடைய பேச்சு திறமையின் மூலமாக வருமானம் உயரக்கூடிய மிக மிக சிறப்பான நாள். பெருமாள் வழிபாடு பண்ணுங்க. கடகராசிக்கு தொழில் வேலை சார்ந்த ஒரு பயணம், பிசினஸ் சார்ந்த ஒரு பயணம், யாருக்காவது ஒரு மீட்டிங், ஒரு பிசினஸ் சம்பந்தமான ஒரு மீட்டிங் பேசுறதுக்கு கூடுவாங்க. அதே நேரத்தில் வேலைக்கு நம்ம போயிட்டு இருக்கோம், வேற ஒரு வேலைக்கு நம்ம போகலாமா, இல்லை வேலை இல்லாதவங்க புதுசாக ஒரு வேலைக்காக ஒரு நபரை போய் மீட் பண்ணுறது, அது மாதிரியான ஒரு பயணங்கள் இருக்கும். தொழில் சார்ந்த சில முயற்சிகள் எல்லாமே எடுப்பீங்க. வெற்றிகள் தேடி வரும். என்று அம்மன் வழிபாடு பண்ணுங்க. சிம்ம ராசிக்கு ஆன்மீகம் சார்ந்த ஒரு பயணம், விரயங்கள் கொஞ்சம் இருக்கு, செலவுகளை கொஞ்சம் கவனமாக பார்த்து பண்ணுங்க. வெளிநாடு வியாபாரம் சார்ந்த ஒரு முயற்சி இன்னைக்கு எடுப்பீங்க. இன்று உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராசம் இருக்கிறதுனால உத்திர நட்சத்திரக்காரங்க ரொம்ப கவனமா எல்லா வேலைகளுமே பாருங்க. சரிங்களா? இன்று சிவபெருமான் வழிபாடு பண்ணுங்க. கன்னி ராசிக்கு எதிர்பாராத சில தொந்தரவுகள், எதிர்பாராத பிரச்சனைகள் இருக்கு. எல்ஐசி ஏஜென்ட்டு, அது மாதிரி எல்ஐசி ஏஜென்ட்டாக இருக்கிறவங்களுக்கு இன்று லாபங்கள் கூடி வரும். அதே மாதிரி நேரத்தில் எதிர்பாராத ஒரு பணவரவு, தனவரவு இன்று உண்டு. பெருமாள் வழிபாடு பண்ணுங்க. துலாம் ராசிக்கு கூட்டு தொழில் மூலமாக லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய மிக மிக சிறப்பான நாள். நண்பர்களின் தொழிலுக்காக ஒரு உதவிகள் எல்லாமே பண்ணுவீங்க. இன்று மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்க. விருச்சிக ராசிக்கு வேலையில் கவனம். சரிங்களா? ரெகுலராக பார்க்குற வேலை தான் கொஞ்சம் அலட்சியம் பண்ணுவோம், அங்கதான் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு சிக்கல்கள் வந்துடும். ஆனால் இன்று எல்லா காரியங்களுக்கும் வெற்றி வாய்ப்புகள் தேடி வரும். உயர் பதவி சார்ந்த சில சிக்கல்கள் இருக்குங்க. சரிங்களா? இன்று முருகப்பெருமான் வழிபாடு பண்ணுங்க. தனுசு ராசிக்கு பூர்வீகம் சார்ந்த ஒரு பிரச்சனைகள் இருக்கு. மனசுல கொஞ்சம் குழப்பங்கள் இருந்துகிட்டே இருக்கும். பூர்வீகம் சார்ந்த ஒரு பிரச்சனை என்ன, நமக்கான ஒரு பங்கு வரதுக்காக சில விஷயங்கள் பேசியிருப்போம், அதுல பார்த்தீங்கன்னா ஒரு பிரச்சனை இருக்கும். இன்று குரு பகவான் வழிபாடு பண்ணுங்க. மகர ராசிக்கு நண்பர்கள் வழி நன்மைகள், நண்பர்கள் மூலமாக நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும். வியாபார லாபம் இன்று ஏற்படும். முயற்சிகளில் வெற்றி வாய்ப்புகள் தேடி வரும். இன்று ஆஞ்சநேய பெருமான் வழிபாடு பண்ணுங்க. கும்பராசிக்கு எழுத்தாளர்களுக்கு, கும்பராசிக்காரங்க எழுத்தாளர்கள் அறிஞன்னு வச்சுக்கோங்களேன், புதிய வாய்ப்புகள் தேடி வரும், வெற்றிகளும் தேடி வரும். கடன் தீர்க்கக்கூடிய ஒரு முயற்சிகளில் இன்று இறங்குவீர்கள். இன்று துர்க்கை வழிபாடு பண்ணுங்க. மீன ராசிக்கு தொழில் வருமானம் பெருகும், வியாபாரம் பெருகும். பேச்சின் மூலமாக வருமானம் உங்களை தேடி வந்து கொண்டே இருக்கும். வர்ற வாடிக்கையாளர்கிட்ட அவ்வளவு அழகா தெளிவா பேசுவீங்க. உங்க கடையில கூட்டம் அதிகமா இருக்கும். இன்னைக்கு குரு பகவான் வழிபாடு பண்ணுங்க, மிக மிக சிறப்பு. இதுவரைக்கும் 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன் பார்த்தோம். நம்முடைய ஸ்ரீநிதி ஜோதிடம் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் உங்கள் ஜோதிடர் திருச்சரை ராஜா வெங்கடேஷ். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.